பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம். இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். குன்றாத இளமையும் குறையில்லாத செல்வத்தை படித்தேன். அந்த ஆடவனுக்கு முதற்கண் வணக்கம். விண்ணிலே தமிழ்குடியே தங்களுக்கு மனைவியாக ரேவதி என்று பெறப்பட்டு சீரம் சீர்போடு வாழ்ந்து வருகிறேன். சென்று நடி கணவரை பார்க்க வேண்டும். இப்படியே சந்தோஷமா இருக்கணுங்க. நாம ரெண்டு பேரும் இப்படியா அப்படியா? இன்றோ எனக்கு ஓய்வான நாள். அமாவாசை. எனக்கு இருப்பதோ 27 மனைவிமார்கள். அப்படி ஏன் ஆசை மனைவி, அன்பு மனைவி ரேவதி நீ மட்டும்தான். நான் மட்டும்தான். அதனால்தான் உன்னை சந்திக்கும் முறைக்காக விரைந்து ஓடி வந்து. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு என் மனசுல ஒரு ஆசை இருக்குங்க. என்ன ஆசை? எனக்கு இப்போது என்ன செய்ய வேண்டியது தெரியுமா? இப்போதே தேவலோகத்து பூலோகம் பார்க்க வேண்டும். ஏன் எதற்காக? எனக்கு தேவலோகத்து பூலோகம் எதற்காக போக சொல்ற தெரியுமா? அங்க இருக்கிற மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து என்னுடைய கூந்தலில் இங்கு சூட வேண்டும். இன்றோ பூரண அமாவாசை, எனக்கோ ஓய்வான நாள் ஆகினால் இந்த தேவலோகத்தை விடுத்து பூலோகம் சென்று, ஏனென்றால் தேவலோகம் இருக்கக்கூடிய மலர்களை சுருக்கி அழுத்து விட்டது. ஆகினால் பூலோகம் சென்று நறுமணம் வீசக்கூடிய மலர்களை பிரித்து ஆரமாக துருத்துடைய கூந்தலை சூட வேண்டும். விருப்பத்திற்கு நிறைவேற்றுவதால் கணவனுடைய கடமை. நீ புறப்படி. நான் இப்போதே பூலோகம் சென்று நறுமணம் வீசக்கூடிய மலர்களை பிரித்து ஆரமாக துருத்தி உன் கூந்தலில்
நான் கூறுகிறேன். சீக்கிரம் வாங்க, உனக்காக காத்துக் கொண்டே இருப்பேன். அப்படியா? பாருங்க. இருந்தாலும் என் மனைவி ஆசைப்பட்டு கேட்டுவிட்டாள். புவியுலகம் சென்று நறுவன வீசக்கூடிய மரலை பறித்து ஆரமாக தொடுத்து அவருடைய கூந்தலை சூட வேண்டுமானால் ஏன் உடல் வரக்கூடிய அன்பை அழைத்து சென்றால் தான் உறுதுணையாக இருக்கும். டேய், யாரங்க அன்பி? என்னடா பாருங்க அந்த மீன் நான் எழுதின பாட்டு சும்மா எழுதின பாட்டு எப்படி பின்ன என்ன பண்ண செத்து போட்டுக்க சாங்க போட்டுக்க தூரம் தூரம் பச்சை மிளகா வாயில வச்சா காரம் காரம் சுராங்கனி 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 கம்மா மலை 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 வாழையும் கல்வி அணக்கிறப்பா சத்தியமா கம்முன்னு உட்காந்துரு என்ன டென்ஷன் பண்ணாத ஐயா, உன்னை நான் குமருகிறேன் ஐயா. ஆமா புடிச்சு நீ கும்பிடுகிறேன்னு சொல்றான் தொத்துவா மூட்டை கும்பிடுகிறேன் ஐயா. மாலை கண்ணா இல்ல சார கண்ணாடா அவரை பார்த்து பேசுறேன்னா அங்கங்க பார்த்து பேசுறேன். அந்த டென்ஷன்ல கண்ணு எங்கெங்க போகணும் யாருக்குமே தெரியாது. டேய், யாரா அவன்? சொல்லுங்க சாமி. என்னடா? ஏய், ஏய், கூப்பிடுற என்ன இருக்க அந்த கம்னாட்டியா? யாரா என்ன? அவனடா. ஐயோ, அவனையா? நான் பையன்டா அவன்லாம் டேய். அடியால மாடு. அந்த இடம் ராசியில வந்த நேரத்துல இருந்து உதவி நிங்குது. நீ அங்க கொஞ்ச நேரம் மாத்து. எனக்கு கை வைக்கவே இந்த பக்கம் தான்டா. வாங்க வைக்கணும் ஏடா அதெல்லாம். செத்த மாதிரி இருக்குதுடா பாவி. யா. இதுவே எனக்கு கை வட்டம் தான். டேய், யாரால? உட்காருங்க. டேய், எனக்கு முடரக்குனி. என்னடா காலதாமதம்? ஏய், அண்ணாச்சி மேல என்ன காலதாமதம்? பதில் சொல்றது மன்னரா தெரியுமா? உன் சவுண்டி காட்டுறா. இல்ல என்ன ஒரு மன்னர் வாசகர் வந்தாலும் சரி, ஒரு வெள்ள வாசகர் வந்தாலும் சரி, பதில் சொன்னாலும் அடிக்கிறானுங்க, பதில் சொல்லலனாலும் அடிக்கிறான். எங்களுக்கு பைத்தியம். இல்ல நான் பைத்தியமே லூசா யாருக்கு தெரியும்? அப்படி இல்லங்க. மெண்டல்ரா. யாரா அவனையா? அப்படி சொல்லி விளக்கு. உட்காருங்க. இல்ல ஏன்னு கேக்குறேன்னு வச்சுக்க, இப்ப எந்த ஒரு மன்னர் வாசகர் வெள்ள வாசகர் வந்தாலும் மொத்தம் அடிக்கிறீங்க. அதனால தான் நான் சொல்றேங்க. என்னடா? அதுக்கு மாற இப்ப நான் கேள்வி வர நீ பதில் சொல்லு. ஓஹோ, என்ன மாறிடா? ஏன் மாறு யாருக்கு தெரியும்? மாறானவன கையை டேய் மார்தலாக. மாறுதலா? ஓஹோ, நாங்களே கேள்வி கேட்டு பழக்கம். ஏடா மொட்டை மொட்டையா சொல்ற பொட்ட? அவனையா? அப்படி விளக்கமா சொல்லி. உட்காரு வாய். ஓஹோ, ஓஹோ. சரி, இன்று மார்தலாக. ஆமா நான் கேள்விக்கு நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லணும். ஆமா நான் கேள்வி கேக்குறேன் நீ பதில் சொல்லு. சரிடா. அப்பதான் கஷ்டம் நானும் புரியும். சரிடா, ஓகே. சரியா? போலாமா? ஆமா. பாரு இப்ப 29 மா வரணும். 29 மா வரணும். மா வரணும். ஆ. ஆனா பதிலும் விளக்கமும் பொருளும் அதிலே அடங்கி இருக்கணும். மாவியா? மாலே அடங்கி இருக்கணும். 29 மா வரணும். பதிலு விளக்கம் பொருள் அனைத்துமே அதில் அடங்கி இருக்கணும். ஆமா சரிடா. கல்லமாவாடா? இல்ல எனக்கு காட்டுங்க டேய் போய்ஸ் கோலியா கம்மந்தாரா நான் என்ன நாய் வாயில கோல விட்டுக்கற நீ யாரா நாய் நீ நல்லவர் பாய் ஒரு நல்லவர் எப்பேர் அடா 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 மட்டும் தான் தெரியுது. வசிச்சா வர்றா. சரி விடு அவனியா? ஆமாங்க சரியா? சரி, கேள்வி கேள்ற பதில் நான் சொல்றேன். கேள்வி கேட்டாச்சு. 29 மா வரணும். சரி ஆனா பதிலும் விளக்கமும் பொருளும் அதிலே அடங்கி அதிலே அடங்கி இருக்கணும். ஆமா இவங்கள தானடா. டேய் கேளுடா கேள்வி. நாங்க இப்பதான் அப்ப பெரிய தின்கிறே இல்லையா? சரிடா. உனக்கு தெரியுமா தெரியாதா? டேய் இதுதானே எனக்கு தெரியும்டா. சொல்லு. 29 மா வரணும். பதில் அடக்கம் கேள்வி. சரி நீயே சொல்றா. நான் சொல்லட்டுமா? எனக்கு தெரியல. என்ன கிடைக்குதுப்பா? இப்ப வீட்டுல நீ இருக்கிற. ஆமா. உங்க மனைவி இருக்காங்க. ஆமா, கணவன் மனைவி இருக்கிறோம். 2 பேர் இருக்கிறீங்க. ஆமா. ஒரு 3 வேளை சாப்பாடு சாப்பிடணும். காலையில மதியம் நைட்டு சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்க. எவ்வளவு அரிசி போட்டு சமையல் செய்யும்? எங்க 2 பேருக்கு ஒரு காபடி அரிசி போட்டா போதும்டா. அது என்ன ஊர்ல வந்தா மட்டும் பேசி நீ தூண்டுற அங்க காபடி அரிசி போடுறோம். ஏண்டா எல்லா மக்களா ஐயா நமக்காக ஏற்பாடு செய்யறாங்க ஐயாடா. போய் அந்த லாஸ்ட்ல முடியத்துக்குள்ள ஏம்பா இங்க தப்பா அங்க அப்புறம் போறங்க வாப்பான்னு கூப்பிடுற. டேய் நமக்காக ஏற்படுத்த உணவு வீணா கூட இருக்கா சாப்பிடுறாங்க. காபடி அரிசி போடுற உனக்கும் உங்க மனைவிக்கும். ஆமா சரியா? அந்த நேரத்துக்கு ஒரு 4 பேர் விந்தாடி வந்துடுறாங்க.
ஓஹோ சொந்தக்காரர் வராங்க. சொந்தக்காரர் வந்துடுறான். இல்லத்திற்கு நீ போட்ட காப்பி அடிச்சு பத்துமா? டேய் அது எப்பறா பத்தும்? பத்தாதுடா. பத்துமா? டேய் பத்தாதுடா. எப்பறா பத்தும்? பத்துமா? டேய் பத்தாதுடா. உம்மா காலியா இருக்கா? பத்துமாயா? பத்துமா? ஓஹோ 29 மாவுல 10 மா. 10 மா வந்துச்சா? டேய் உனக்கு இருக்குடா. பாத்துட்டேன்னா இல்ல உட்காரு. மூளை அதுதான் சொல்றேன். ஏங்க 29 மால டேய் 10 மா வந்துருச்சுடா. 10 மா வந்துச்சு. மீதி இருக்கிறது எவ்வளவு? டேய் 19 மா. 19 மா ஆகுது. இப்போ அந்த சின்ன பையன் எடுத்துக்கோ. சிறியவன் அந்த பையன் எடுத்துக்கோ. அந்த பையனுக்கு வந்து தேன் மேல ரொம்ப ஆசை. தேன் சாப்பிட வேண்டும் என்று ஆசை. சாப்பிட கூடாது, நக்குவாங்க. டேய் சரி தேன் மீது ஆசை. தேன் மேல ரொம்ப ஆசை. அவன் ஒரு தென்னை மரத்து அடியில போய் நின்னுங்கிறான். மேல தென்னை மரத்துல தேன் கூடு கட்டிங்குது. உச்சில தேன் கட்டி இருக்குது. கீழே அந்த பையன் மேல பாக்குறான். ஆமா அவனுக்கு அந்த தேன் எட்டுமா? டேய் அது எப்பறம் எட்டாதுடா. எட்டுமா? டேய் எட்டாதுடா. எட்டுமா? டேய் எட்டாதுடா. எட்டுமாயா? ஓஹோ 29 மாவுல 8 மா. 8 மா? டேய் உன்னை நான் பாராட்டி ஆட்டி எங்கண்ணா சாமி. பாராட்டி ஐயா என்ன பாவம் வந்து அது சரியா? சொல்றியா? முதல்ல ஒரு 10 மா. ஆமா. இப்போ ஒரு 8 மா. ஆமா. மீதி இருக்கிறது எவ்வளவு? 11 மா. 11 மா ஆகுது. ஆமா. இப்போ எங்க வீட்ல பூனைக்குது. உங்க வீட்ல பூனை இருக்கு. பூனைக்குது. உங்க வீட்ல எலிக்குது. எலி இருக்குது. ஆமா. சரியா? எங்க வீட்ட பூனை இருக்கு. உங்க வீட்ட எலி இருக்கு. எங்க வீட்டு பூனை வந்து ஊட்டி எலியாண்டவன்னா அந்த எலி அஞ்சுமா? சொல்லு. ஓஹோ டேய் அது எப்பறா அஞ்சும்? எலிக்கு பூனைக்கு பகை. அஞ்சாதுடா. அஞ்சுமா? அஞ்சாது. அஞ்சுமா? டேய் அஞ்சாதுடா. அஞ்சுமா? டேய் அஞ்சாதுடா. பட்டுனா துருனா அப்புறம். அஞ்சுமாயா? அஞ்சுமா? ஓஹோ 29 மாவுல 5 மா. 5 மா? டேய் இப்போது புரிஞ்சுங்க. உட்காரு. மீதி இருக்கிறது எவ்வளவு? 6 மாடா. நான் எது சொன்னாலும் கோச்சு கூடாது. டேய் கோபப்பட கூடாது. ஏண்டா நீ பதில சொல்ற விளக்கத்தை சொல்ற உனக்கு மீது நான் என்ன கோபம்? இப்போ இது ஒரு 1000 பேர் சபை. ஆமா. இந்த வேஷத்தை நீ மறந்துரு. சரியா? இந்த வேஷத்தை மறந்துடுறேன். இந்த வேஷத்தை மறந்துரு. இந்த சந்தன வேஷத்தையே மறந்துடுறேன். எங்கன்னா எங்க உட்காராம பாரு. ஜக்காலத்து பத்துதுமோ. போடா என்னடா பாக்குற? ஏண்டா சின்ன நீயா குறக்க வந்த? உன்னை யார் அங்க வச்சா? ஓஹோ அவள சின்ன அடிச்சிட்டா. அவன கட்டி பேர் அடிச்சிட்டா? யானா அடிச்சிட்டா? பேர் அடிச்சிட்டா. உட்கார் சாமி. சரி சரியா? நான் மறந்துறேன் சொல்லுடா. மீதி இருக்கிறது 6 மாகுது. 6 மா. 29 மால 6 மாகுது. இது 1000 பேர் சபை. இந்த வேஷத்தை சந்திர வேஷத்தை மறந்துரு. மறந்துறேன். இப்ப நீ எயிலரச, நான் பூவரச. ஆமா. ராமண்ண. ஆமா. 3 பேரும் ஒரு டீ கடைக்கு போய்ங்கிறோம். அப்ப இந்த கேள்வி கேட்டுங்கறேன். டீ கடையில பேசி நிக்கிறோம். ஓஹோ சரியா? அப்படி நினைச்சுக்கலாம். சரியா? மீதி இருக்கிறது எவ்வளவு? மீதி இருக்கிறது எவ்வளவு? 6 மாடா. 6 மாகுது. ஆமா. இப்போ உன் முன்னாடி தேவடியா. சாமி. நான் முதல்ல என்ன சொன்னா இந்த வேஷத்தை மறந்துருன்ட்டேன். எது சொன்னாலும் கோபப்படக்கூடாது. கதையில சொல்லிங்க. கதையில இல்ல இது சும்மா ஒரு பேச்சு. கதையில சொல்லிங்கறேன். சரிடா. நீ உட்கார். நான் உன்னை தவறா புரிஞ்சுக்கிறேன். கதையில உன் முன்னாடி யாரு? தேவடியா. அதேதா. இல்ல பேச்சு சொல்லிங்கறேன். ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சு. தேவடியா மேரி வெச்சியா? இல்ல கதையில எது பேச்சுயா? ஓஹோ கதையில. ஆமாங்க. என் முன்னாடி தேவடியா. என் முன்னாடி பத்தினி. என் பொண்டாட்டி தேவடியா. ஆனா உன் மனைவி பத்தினி. ஏன்டா டேய்? சரி என் மனைவி பத்தினி உன் பொண்டாட்டி தேவடியா இருந்தா கதை வராது. நீ வெடி நான் கூட கதை யாருக்கும் புரியாது. கதையும் வராது. அது எப்பறாது? ஆமாங்க. இப்ப ஹரிச்சந்திரா நாடகம் இப்ப நம்ம ஆறுது. சம்பூர்ண ஹரிச்சந்திரா நாடகம் அம்மாவுக்காக ஏற்பாடு செய்யப்படும். சரியா? ஆமா. இது கூட வாலி மோட்சத்தை கதை உள்ள சேர்த்தனா கதை வருமா? வாலி மோட்ச வேறு ஹரிச்சந்திரா வேறு. அதனால தான் கதை வராது. ஓஹோ. ஏன்னா ஒண்ணா சத்தா கதை வராது. ஓஹோ. உன் முன்னாடி யாரு? தேவடியா. இப்ப கதைக்கு வந்து பாரு கரெக்ட்டா வந்து. ஆமா. இப்ப நீ தேவடியான்னு சொன்னா அந்த கதைக்கு வந்து பாரு. இப்ப என் முன்னாடி யாரு? பத்தினி. இப்ப உன் முன்னாடி தேவடியா வந்து என் முண்டாட்டி பத்தினி பார்த்து தேவடியான்னா என் முண்டாட்டிக்கு மனசு ஆறுமா? அது எப்பற ஆறாதுடா? ஆறுமா? டேய் ஆறாதுடா. ஆறுமா? டேய் ஆறாது. ஆறுமா? ஓஹோ 29 மாவுல 6 மா. நான் கேட்டது எத்தனைமா? 29 மா. கதையில வந்துச்சா? பதில் புடிச்சா? ஒரு கேள்வி கேட்ட வேண என் மனைவி தேவடியான்னு சொல்லிட்டு ஒரு கதை கதையா சொல்லுங்க. பட்டு
சும்மா சும்மா வச்சுன்னுங்கிற போன காசு இல்லாட்டம் உக்காருங்க இப்ப தெரிஞ்சா கேள்வி கேட்கறது எப்படி பதில் சொல்றது எப்படின்னா இந்த அடி அடிக்கிற நம்ம பௌத்தியம் என்ன பண்ணுவோம் பீ தான் பிரியாணி பிரியாணி பிரியாணியா அங்க பிரியாணியா யோ பிரியாணி விலைக்குமா போன காசு இல்லாத போல ஏய், இருந்தாலும் ஆமாங்க. இரடா காலத்தாமதம் பண்றான் கட்டுக்கதை கொட்டளிக்கின்றான் சரி விடு ஏய் உலக மக்களுக்கெல்லாம் மொழி தரக்கூடிய ஆமா சந்திரன் ஏய். என்று பெருமிடத்து சீர சிறப்போடு வந்திருக்கிறேன் வாங்கிட்டு வரீங்க முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதை காண முடியாது நான் யார் யார்? இரவிலே ஒளித்தரக்கூடியவன் ஆனால் இன்றோ என்ன நாள் ஏங்க நீங்க யாரு சந்திரன்டா அது தெரிஞ்சா என்னவோ வேலை செய்றீங்க டேய் இரவிலே ஒளித்தரக்கூடியவன் சந்திரன் ஆஹா இரவு என்று உரைப்பார்களே ஆமா அதெல்லாம் தான்டா. சரி தங்கிதானா எனக்கோ 27 மனைவிமார்கள் அவன் ஒண்ணு ஒண்ணு ரெண்டு வச்சுனே சமாளிக்க முடியல 27 பொண்டாட்டி வச்சு நீ எப்படி போறேன் வாரத்துல 7 நாள் தான் 7 நாள் போச்சுன்னா ஓ சௌகரியமான ஆள் தான் நீ ஆனா யாரு சௌகரியம் இல்ல சாமியா இல்ல சாமாத்தியமான ஆள் டேய் 27 மனைவிமார்கள் அப்படிக்கூடாது அந்த 27 மனைவிமார்களில் மனைவிமார்கள். என் அன்பு மனைவி ஆசை மனைவி ரேவதி ரேவாதி அவள் மனதிலே ஒரு ஆசை என்ன ஆசை என்னவென்றால் இந்த தேவலோகத்திற்குரிய மனதை சூடி சூடி அழுத்து விட்டதா அழுத்து விட்டு. ஆகினால் மூலவன் சென்று நறுமணம் வீசக்கூடிய மனதை பறித்து வந்து ஏய். ஆரமாக தொடுத்து ஆமாங்க. அவளுடைய கூந்தலே சூட வேண்டும் சூட வேண்டும் அதுதான் ஆசை சரி. இந்த பொழுதிலும் ஆ. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சேர்ந்து. புறப்பட வேண்டும் போலாமே ஏய். போலாமே ஆடி பாடிக்கொண்டு சென்று ஏய். நறுமணம் வீசக்கூடிய மனதை பறித்து வந்து ஆமாங்க. ஆரமாக தொடுத்து ஏன் மனைவி கூந்தலே சூட வேண்டும் சூப்பர் ஏய். போலாம் வாங்க